கிராமத்து கதை மண்ணின் மணம். எபிசோட் 6. உயர் தப்பிக்கும் திட்டம். கோவில் அடித்தளம். ஆயுதம் பிடிச்ச ஆட்கள் சூழ்ந்த நிலை. இப்போ நீங்க எங்கேயும் போக முடியாது என்று ஒருவன் சிரிச்சான். கதிர் மெதுவா மாளவியிடம், நான் சிக்னல் கொடுத்த உடனே நீங்க இடது பக்கம் ஓடணும். மாளவி பயத்தோடு, அப்படின்னா நீங்க? கதிர், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அடுத்த நொடி கதிர் திடீர்னு முன்போய் ஒருத்தன கையில இருந்த துப்பாக்கியை தள்ளினான். சண்டை ஆரம்பம். முருகன் மற்றவர்களை தடுக்க முயற்சித்தான். மாளவி நடுங்கினாலும் அவள் நினைச்சது, இது ஓட வேண்டிய நேரம் இல்ல, ஃபைட் பண்ணணும். அவள் அருகில் இருந்து ஒரு இரும்பு கம்பியை எடுத்தாள். ஒரு ஆளை தள்ளி அடித்தாள். எல்லாரும் அதிர்ச்சி. கதிர் சிரிச்சு, அதான் சொன்னேன். நீங்கன்னு? மூவரும் அந்த குழப்பத்துல ரகசிய பாதை வழியா ஓடினாங்க. பின்னாடி ஆட்கள். அவங்க தப்பிக்கிறாங்க. பிடிங்க. இருட்டான சுரங்கம். தண்ணீர் சொட்டும் சத்தம். மூச்சு முட்டி ஓடுறாங்க. முருகன், இங்க இருந்து ஒரு எக்ஸிட் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை. கதிர், என்ன? முருகன், அது லாக் ஆயிருக்கும். அவர்கள் ஒரு பெரிய இரும்பு கதவுக்கு வந்தார்கள். பின்னாடி காலடி சத்தம் அதிகமாயிடுச்சு. மாளவி உடனே, அந்தல உள்ள ப்ரூஃப். அதை நான் அப்லோட் பண்ணிடுறேன். அவள் வேகமா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாள். கதிர் கதவை உடைக்க முயற்சி. முருகன் உதவி. பின்னாடி ஆட்கள் நெருங்குறாங்க. சில வினாடிகள். அப்லோட் கம்ப்ளீட். மாளவி, ப்ரூஃப் சேஃப். அதே நேரம் கதவு உடைந்து திறந்தது. வெளியே ஒளி. மூவரும் வெளியே ஓடினாங்க. ஆனா வெளியில் இன்னொரு ஷாக். மாளவியின் அப்பா அங்க நிக்கிறார். அவர் சிரிச்சு, நீங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது மாளவி. மாளவி அதிர்ச்சி. கதிர் கண்களில் கோபம். எபிசோட் 7ல மாளவி அப்பாவை எதிர்த்து நிற்பாளா? கதிர் என்ன முடிவு எடுப்பான்? இது பெரிய மோதலாக மாறுமா?